அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடப்பகுதி என்எம்எம்எஸ் எக்ஸாம் எழுதுற குழந்தைங்களுக்காக தயாரிக்கப்பட்டது. நீங்க சாட் எக்ஸாம்ல நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஆனா மேத்ல லாஜிக்கலா ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சுட்டா போதும். இப்போ நம்ம ஒரு 20 கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். இந்த டைஸ் பத்தி உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ தனியா போட்டிருப்பேன். டைஸ்க்கு மட்டும் தனியா போட்டிருப்பேன். இப்போ நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். A die is thrown 2 times and its different positions are given below. Identify the number on the face opposite to 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு பகடை 2 முறை உருட்டப்படுவதில் அதன் வெவ்வேறு நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 3 குறிப்பிடப்பட்டுள்ள பக்கத்திற்கே எதிர்பக்கத்தில் உள்ள எண்ணை கண்டறியவும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா ஒரு டை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பகடை எடுத்துட்டோம்னா அதுக்கு எத்தனை பக்கம் இருக்க முடியும்? சைட்ல 4 பக்கம் இருக்க முடியும். இப்ப பாருங்க இங்க 3 என்ற எண் கொடுத்திருக்காங்க. இப்போ சைட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 4 இங்க இருக்குது. இங்க வந்து 5 2 6. அப்போ 4 5 2 6 எல்லாமே வந்து அடுத்தடுத்துள்ள பக்கமா வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு 3க்கு ஆப்போசிட்டா என்ன நம்பர்? இதுல இல்லாத நம்பர் எதுன்னு பாருங்க. 1 தானே இல்ல. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு 1. ஓகே. இன்னொரு டைம் சொல்ற பார்த்துக்கோங்க. ஒரு பகடைக்கு 4 அடுத்தடுத்துள்ள பக்கம் இருக்கும் பாருங்க. பாருங்க இந்த நம்பர் 3 ஒரு எண்ணை மட்டும் எடுத்துக்கலாம். இதுக்கு எத்தனை பக்கம் வந்து சைடுல இருக்க முடியும்? 4 5. இந்த பக்கம் ஒரு நம்பர் இருக்கும், இந்த பக்கம் ஒரு நம்பர் இருக்கு. அப்போ ஒரு எண்ணை சுற்றி 4 எண்கள் இருக்கும். இப்ப இதுல கொடுத்திருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க நம்ம பார்க்கலாம். 4 5 2 6. அப்ப எந்த நம்பர் இல்ல? 1 தானே இல்ல. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வர முடியும்? 1 தான் வர முடியும். ஓகே. இப்போ the mirror image of 4s is இப்ப கொடுத்திருக்காங்க. மிரர் இமேஜ் நீங்க வந்து வாட்டர் இமேஜ் இருக்கும். அதாவது இது கண்ணாடி பிம்பம். நீர் பிம்பம் தனியா இருக்கும். நீர் பிம்பம் தலைக்கு பொதுவாவே பிம்பம் கேட்டுட்டாங்க. நீங்க எல்லா பிம்பமும் போட்டு பார்த்து தான் நீங்க ஆன்சர் கரெக்டா எழுதணும். இப்ப 4s இருக்குது இல்லையா? இப்ப இந்த 4 இந்த மாதிரி இருக்கு. s வந்து இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து கீழே பாருங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு the mirror image of 4s is 4s என்பதன் கண்ணாடி பிம்பம். சில நேரத்துல நீர் பிம்பம் கேட்பாங்க. அப்ப நீர் பிம்பம் தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். இப்ப கண்ணாடி பிம்பம் அப்படின்னா எப்படி இருக்கணும்? இப்ப பாத்துக்கோங்க. இங்க போடுங்க. எஸ் வந்து இந்த மாதிரி எங்க இருக்கும்? இங்க 4 வந்து எங்கேயுமே கொடுக்கல. ஆனா பட் இப்படி கொடுத்துருக்கணும். இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கணும். எஸ் பாருங்க கண்ணாடியில வச்சிருந்தீங்கன்னா எப்படி தெரியும்? இப்படிதானே தெரியும். அதே மாதிரி 4 இப்படி வச்சீங்கன்னா இப்படி தெரியும். அதே கீழே வச்சு பாருங்க கண்ணாடி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் வர மாதிரி இருக்கும். ஓகே. அப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்க? 4s இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. கண்ணாடி கீழே வச்சீங்கன்னா உங்களுக்கு இப்படி தெரியும். இதுவும் நீர்பிம்பமும் ஒண்ணுதான். ஓகே. கீழே வச்சோம்னா நீர்பிம்பமும் கண்ணாடி பிம்பமும் ஒரே மாதிரி இருக்கும். இங்க இந்த ஆன்சர் வந்து இதுல இல்ல. அதனாலதான் நம்ம என்ன வந்திருக்கோம்? அடுத்த ஆப்ஷனுக்கு வந்திருக்கோம். ஓகே. இப்ப இதை நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க. தி மிரர் இமேஜ் ஆஃப் மிரர் இமேஜ். இங்க ஒரு மிரர் வச்சோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இங்க இருக்கும். இந்த ரவுண்ட் வந்து எந்த மாற்றமும் இருக்காது. அப்படியே தான் இருக்கும். அப்புறம் அதுக்கு மேல வந்து இந்த ஸ்கொயர் வந்து அப்படியே தான் வரும். ஃபர்ஸ்ட் நீங்க படத்தை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஆன்சர் சூஸ் பண்ணணும். இல்லாட்டி ஆன்சர் வந்து தவறா இருக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இது எந்த மாதிரி இருக்கு? இந்த 4th ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். இப்ப கேட்டிருக்காங்க பாருங்க. வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க. வாட்டர்ல வச்சா அப்படி நீரியல் பிம்பம். வாட்டர் இமேஜ் வாட்டர்ல வச்சா எப்படி இருக்கும்? அப்ப வாட்டர்ல இங்க வச்சு பாருங்க எப்படி இருக்கும்ட்டு. கீழே எப்படி இருக்கும்? உங்களுக்கு வந்து இது வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா அது இப்படி இருக்கும். அப்ப இந்த இதுக்கு எங்க ஆன்சர் வருது அப்படின்னு பாத்துக்கோங்க. கரெக்டா இது வரும் இல்லையா? அதனால நம்ம ஒரு தடவை எழுதி பார்த்துட்டு எழுதிக்கலாம். இந்த வாட்டர் இமேஜ் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர். அப்ப இது கீழே வச்சு பாருங்க வாட்டர் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எங்க இருக்கு? ஆப்ஷன் 4ல இருக்கு. அப்ப 75க்கு ஆன்சர் வந்து 4. ஓகே. அடுத்தது ஃபைண்ட் அவுட் த ஃபிகர் விச் இஸ் நாட் மேட்சிங் வித் அதர்ஸ். கொடுக்கப்பட்ட 4 படங்களில் வேறுபட்ட படத்தை தேர்ந்தெடுக்கும் சொல்லிட்டு பாருங்க. எல்லாத்தையும் லைன்ஸ் வந்து இப்படி இருக்கு லைன்ஸ். ஆனா இதுல மட்டும் லைன்ஸ் வந்து இப்படி இருக்கு. அப்ப நீங்க இந்த ஆப்ஷன் தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். 3 ஆப்ஷன் 3. இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்கும்னா அசம பக்க முக்கோணமா இருக்கு. பாருங்க இந்த சைடு சேமா இருக்கு. இந்த சைடு இருசம பக்க முக்கோணமா இருக்கு. இது மட்டும் தான் சமபக்க முக்கோணம். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அதனால நீங்க ஆன்சர் 2 தான் சூஸ் பண்ணணும். ஓகே. இப்போ இந்த பிக்சர் பொறுத்த அளவுக்கு நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா கரெக்டா நம்மளால டக்குன்னு கேட்ச் பண்ண முடியும். ஓகே. இப்ப இதுல எல்லாம் பார்த்துக்கோங்க ஆப்போசிட்டா தான் உங்களுக்கு வந்து போயிருக்கு. இப்ப இந்த
ட்ரையாங்கிள் மட்டும் இந்த ஸ்டார் எடுத்துக்கலாம். இப்படி ஒண்ணு இருக்கு. அதே சமயத்துல இப்படி ஒண்ணு இருக்கு. ஓகே. ஆப்போசிட்டா இருக்கு. அதே மாரி இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு இதுல. அதே மாதிரி நம்ம இதுல என்ன பண்றோம்? ஆப்போசிட்டா வைக்கிறோம். ஸ்கொயர் எப்படி ஆப்போசிட்டா வச்சாலும் அதே மாரி தானே வரும். ஆப்போசிட்டா திருப்பினாலும் இப்படிதான் வரும். ஆனா இதுல மட்டும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நேரா அப்படியே வச்சிருக்க மாரி இருக்கு. அப்போ ஆப்ஷன் 4 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது இதுல ஆட் மேன் அவுட் கேட்குறாங்க. எது வந்து பொருந்தாதது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரு ஹாஃப் சர்க்கிள் கம்ப்ளீட்டா இருக்கு. இதுலயும் இருக்கு. இதுலயும் இருக்கு. எதுல வந்து அந்த குளோஸ்டு ஃபிகர் இல்ல? இதுல யூல தான் இல்ல. அப்ப ஆன்சர் வந்து உங்களுக்கு இதுதான் ஆன்சர். அடுத்தது இந்த 80 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கீ வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. இப்ப பாருங்க எத்தனை தடவை அந்த லைன் திரும்பி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. 1, 2, 3, 4, 5, 6, 7. 1, 2, 3, 4, 5, 6, 7. அதே மாதிரி இங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ ஆட் மேன் அவுட் இதுதான். ஓகே. அதே மாதிரி ஐடென்டிஃபை த ஃபிகர் விச் இஸ் த கண்டினியூஷன் ஆஃப் த கிவன் 3 ஃபிகர்ஸ். கீழே உள்ள 3 படங்களுக்கு அடுத்து வர வேண்டிய படத்தை கண்டுபிடிக்கும். இதுல ஏதோ ஒரு லாஜிக்கல் ஆர்டர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, இதுல வந்து ஒண்ணாவது நீங்க கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸே இது கரெக்ட்டா கண்டுபிடிச்சுக்கணும். அதாவது கடிகார முள் திரும்புது இல்லையா? வலப்பக்கமா, இடப்பக்கமா அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சு வச்சுட்டோம்னா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, இதுல வந்து ஏரோ மார்க் இங்க இருக்கு. அப்போ இது என்ன ஆகுது? கிளாக் வைஸ்ல போகுது. இந்த ஏரோ மார்க் இங்க, இந்த ஏரோ மார்க் இங்க. அடுத்தது வந்து இந்த ஏரோ மார்க் இங்க இருக்கணும். அதே மாரி இது எப்படி இருக்கும்னா, ஆம், பாருங்க இது சைடுல வந்திருக்கு. இது இந்த பக்கம் வந்திருக்கு. இது இந்த பக்கம் வந்திருக்கு. இது இந்த பக்கம் வரணும். அப்ப அந்த பிக்சர் எது அப்படின்னு பார்க்கணும். 81க்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 3. ஃபர்ஸ்ட் நீங்க படத்த வரைஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் சூஸ் பண்ணணும். இல்லாட்டி ஒரு சின்ன மைன்யூட் மிஸ்டேக்ல கூட ஆன்சர் மாறலாம். இப்போ இதுல இதுல ஒரே ஒரு லைன் தான் இருக்கு. இதுல 2 லைன் இருக்கு. இதுல 3 லைன்ஸ் இருக்கு. அடுத்தது நம்மளுக்கு 4 லைன்ஸ் வரணும். 4 லைன்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகே. அடுத்ததா வந்து 83ல இப்ப பாருங்க இங்க 0 அதாவது வட்டம் வந்து இங்க இருக்கு சர்க்கிள். இங்க வந்து ஸ்கொயர் இருக்கு. அதாவது சதுரம் வந்து இந்த ஆப்போசிட்ல இருக்கு. இந்த பிக்சர் வந்து இத அப்படியே தலைகீழா மாத்துது இல்லையா? இங்க வந்து இந்த ரவுண்டும் இது ஆப்போசிட் அப்படியே தலைகீழா மாறிச்சு. அப்ப இங்க வந்து ஸ்கொயர் இருக்கு. அப்ப நம்மளுக்கு ஸ்கொயர் எங்க வரணும்? இங்க வரணும். இந்த ரவுண்ட் இங்க இருந்துச்சுன்னா, இந்த ரவுண்ட் வந்து இங்க வரணும். ஓகே. இது ஒரே மாறி போயிருக்கு. அதனால நம்ம வந்து ஸ்கொயர் இங்கேயும் பாருங்க, இது ஒரே மாரி டைரக்ஷன் தான் போகுது. அப்ப நம்மளும் ஒரே மாரி டைரக்ஷன் தான் போடணும். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ரவுண்டும், இங்க வந்து ஒரு ஸ்கொயரும் வரும். அப்ப இது எந்த பிக்சர்ல வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. எந்த பிக்சர்ல வருது? 4th பிக்சர்ல தான் வருது. அப்ப இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே. அடுத்தது இந்த டாட் மட்டும் பாருங்க. இந்த டாட் இங்க இருக்கு. ஆன்டி கிளாக் வைஸ்ல திரும்புது. அதாவது இங்கிருந்து இங்க, இங்கிருந்து இங்க 45 டிகிரி போகுது. இங்க 45 டிகிரி வந்துருச்சு. இங்க 45 டிகிரி. அப்ப அடுத்தது எங்க வரணும்? இந்த இடத்துல தான் அந்த பாயிண்ட் இருக்கணும். அதே மாதிரி இதுவும் அப்படியே திருப்பிட்டே வாங்க. இது திருப்புனோம்னா என்ன ஆகும்? இது இப்படி வரணும். அப்ப ஆப்ஷன் எதுல வருது? 84 வந்து 1ல வருது. ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு. டைமண்ட் மாரி இருக்கு. அப்புறம் நம்ம இப்படி திருப்புறோம். அடுத்தது ஸ்கொயர் மாரி தானே வரணும். அ இது டைமண்ட் ஷேப்ல இருக்கு. இது ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. அப்படியே மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அடுத்தது 85 பாருங்க. இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இதுல வந்து 4 இங்க பாருங்க. இந்த 4 லைன்ஸ் இல்ல. இப்ப நான் உங்களுக்கு டெலீட் பண்ணியே காமிக்கிறேனே. அதே மாரி இதுல பார்த்துக்கோங்க. அடுத்த பிக்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப ஒரு ஒரு ஏரோ மார்க் எடுக்குறாங்க. பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பக்கம் இருந்து இந்த ஏரோ மார்க் இது, இது, இது எடுத்துட்டாங்களா? இந்த பக்கம் இருக்கிறத எடுத்திருக்காங்க. அப்ப நம்ம அடுத்தது இந்த ஏரோ மார்க்ஸ எடுக்கணும். அப்ப எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பிக்சர்ஸ் கரெக்டான ஆன்சர் இதுதான். ஓகே. இப்போ இதுல உங்களுக்கு ஒரு நீள் வட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் அது வட்டமா மாறிடுச்சு. இது நீள் சதுரம். அடுத்து என்னவா மாறும்? சதுரமா மாறும். அப்ப ஆன்சர் வந்து உங்களுக்கு இதுதான். 86க்கு ஆன்சர் வந்து 3. இப்போ இதுல இந்த பாயிண்ட் இருக்கு. 2 லைன்ஸ் தான் இருக்கு. ஆனா அந்த பிக்சர் மாறவே இல்ல. எக்ஸ்ட்ரா 2 லைன்ஸ் இருக்கு. அதே மாரி இங்க எக்ஸ்ட்ரா 2 லைன்ஸ் போட்டோம்னா என்ன பிக்சர் கிடைக்கும் நம்மளுக்கு? இந்த ஆப்ஷன் 1 கிடைக்கும். அதனால ஆன்சர் வந்து இது ஆப்ஷன் 1. இதுல வந்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லாஜிக்கலா நம்ம திங்க் பண்ணணும் இதுக்கு. ஓகே.
இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் உள்ள போயிடுச்சு. அதே மாதிரி ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயர் வந்து உள்ள இருக்கணும். ஃபர்ஸ்ட் லாஜிக். செகண்ட் வந்து பார்த்துக்கோங்க. இதுல 3 எட்ஜஸ் தான் இருக்குது. 3 முனைகள் தான் இருக்கு. அடுத்து இதுக்கு 4 முனை வந்துருச்சு. ஓகே. அப்ப இதுக்கு வந்து 5 முனை வரணும். 5 முனை எங்க இருக்கு? இதுல 3 தான் இருக்கு. இதுல 4 தான் இருக்கு. இதுல 4 தான் இருக்கு. இது 5 இருக்கு. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்னவா இருக்க முடியும்? இந்த 4th ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே. இப்ப 89ல பாருங்க. E வந்து இப்படி இருக்கா? இதோட மிரர் இமேஜ். அதே மாதிரி இதோட மிரர் இமேஜ் எப்படி இருக்கும்? இப்படிதானே இருக்கும். இந்த பிக்சர் எதுல வருதுன்னு பாருங்க. இதுல வருது. ஓகே. 4th ஆப்ஷன். அடுத்தது இதுல ஒரு லைன் மட்டும் இந்த அவுட்டர் ட்ரையாங்கிள் வந்து ஷேப் மாறவே இல்ல. அப்படியே இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்கொயரோட ஷேப் வந்து மாறக்கூடாது. அப்படியே இருக்கணும். அடுத்து இந்த லைன் போட்டுக்கலாம். டைரக்ஷன் மாத்தக்கூடாதுமா. அது டைரக்ஷன் வந்து இப்படிதான் இருக்கணும். அடுத்தது ஒரு லைன் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப நம்ம ஒரு லைன் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்ப இந்த பிக்சர் எதுல வருது? ஆப்ஷன் 2ல வருது. ஓகே. இந்த மாதிரி லாஜிக்கல் ரீசனிங் தொடர்பான வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து நீங்க பார்க்கலாம். ஹேவ் அ கிரேட் சக்சஸ்.